ஹாய் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம கார்பாக்சிலிக் அமிலங்களோட வேதிப்பண்புகள் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாலே வினைகள் தான், ரியாக்ஷனை பற்றி பார்க்குறது தான். இப்போது C++OH இதுதான் கார்பாக்சிலிக் அமிலத்தோட வினை செயல் தொகுதி, ஃபங்க்ஷனல் குரூப்பு. இதில் எங்கெங்கெல்லாம் ரியாக்ஷன் நடக்க போகுது அப்படி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த OH பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த OH பாண்டு பிரேக் ஆகக்கூடிய ரியாக்ஷன். ஸோ OH இந்த பிணைப்பு என்ன செய்ய போகுது, பிரேக் ஆக போகுது. OH பாண்ட் பிரேக்கிங் ரியாக்ஷன். OH பாண்டு பிளவுபடக்கூடிய வினைகள் அப்படின்ற. இதே ரெண்டாவது இந்த பாண்டு, அதாவது சிக்கும் OHக்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாண்ட். அப்போ COH பாண்டு பிரேக்கிங் ரியாக்ஷன். ஸோ மூணாவது COOH மட்டும் ரியாக்ட் ஆகக்கூடியது. COOH ரியாக்ஷன் என்ன ஆக போகுதுன்னா பங்கு பெற போகும். COOH பங்கு பெறும் வினைகள். ஸோ OH பாண்டு பிளவுபடும் வினை, COH பாண்டு பிளவுபடும் வினை, கடைசியில் COH பங்கு பெறும் வினை. இந்த மூணு விதமான ரியாக்ஷன் தான் ஆசிட்டில் நடக்க போகுது. இதில் நம்ம பார்த்தது OH பாண்ட் பிரேக்கிங். ஸோ அப்போ OH பாண்ட் பிரேக்கிங் எப்படி நடக்க போகுது அப்படின்னா அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. OH பிளவுறும் வினை அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே இது அமிலத்துக்கான வினை. ஸோ அமிலம் அப்படிங்கிறதுக்கு வரையறை இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீரில் கரைந்து H+ அயனியை தந்தால், H+ அயனியை தருவதுன்னு வச்சுக்கணும். பொதுவாக தெரிஞ்சுக்கிறது என்னது, H+ அயனியை தருவது, அதான் அமிலம். ரைட்டா? இப்போது இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரியாக்ஷன் போட போகிறோம். அப்போது இது கூட என்னென்னலாம் வினைப்படுத்தலாம். இப்போ ஒரு அமிலம் இருக்குது, இதில் H+ மட்டும் போயிருச்சுன்னா மிச்சம் என்ன வரும் பாருங்கள், O- ஆகும், H+ ஆகும் வரும். இந்த மைனஸில் ப்ளஸ் தான் வந்து வினை வரும். பெரும்பாலும் ப்ளஸ்ஸில் இருக்கக்கூடிய தனிமங்கள் என்ன அப்படின்னா உலோகங்கள் தான் பெரும்பாலும் ப்ளஸ்ஸில் இருக்கும். அதில் மெயினாக பயன்படுத்தக்கூடியது சோடியம், மெக்னீசியம், ஜிங்க். சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், இந்த மூணு தனிமங்களை தான் பயன்படுத்துவோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுற பாருங்கள், அமிலம் எடுத்துக்கிறோம், அதுவும் அஸ்டிக் அமிலம், அதுவும் 2 எடுத்துக்கிறோம். ஸோ இது கூட சோடியம் 2 போட்டு வினைப்படுத்தும் போது அமிலம் என்ன பண்ணோம், H+ கொடுக்கும். 2 அமிலங்கிறதுனால H2 எஸ்கேப் ஆகும், ப்ளஸ் அந்த H இருந்த இடத்துல சோடியம் வந்துடும், அவ்வளோ. ஸோ இது அமிலத்திற்கான வினை. உலோகங்களுடன் வினை. அப்போ உலோகம் இந்த இடத்துல காரம் மாதிரியாகவும் இது அமிலம் மாதிரியும் செயல்படும். அமிலமும் காரமும் சேரும்போது நமக்கு ஒரு உப்பு கிடைக்கும். அப்போ அதுதான் இது சோடியம் அசிட்டேட். சோடியம் அசிட்டேட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதையே கொண்டு போய் என்ன செய்கிறோம்னா காரத்தோட போடணும். உலோகத்தோடு போடும்போது உலோகம் காரமாகவும் அமிலம் அமிலமாகவும் வினைப்பட்டு நமக்கு ஒரு உப்பையும் ஹைட்ரஜனையும் கொடுத்துச்சு. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது எதோட வினை பார்க்க போகிறோம், காரங்களுடன் வினை. ஸோ ரியாக்ஷன் வித் பேஸ். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்க, அதே மாதிரி அமிலம் எடுத்துக்கோங்க, அதில் சோடியம் ஹைட்ராக்சைடு போடுங்க. ஸோ இது நமக்கு அமிலம், இது நமக்கு காரம். அமிலம்னா H+ கொடுக்கும், காரம்னா OH- கொடுக்கும். ஸோ இந்த H+ம் இந்த OH- சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும்.
மிச்சம் யார் இருக்கா? CH3C டபுள் பாண்ட் OO NA. ஸோ அமிலமும் காரமும் சேர்ந்தா உப்பும் நீரும் கிடைக்கும்னு படிச்சிருக்கோம். ஆசிட் பேஸ் ரியாக்ட் ஆகும்போது சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். அந்த ரியாக்ஷன் தான் இந்த ரியாக்ஷன். அடுத்து கார்பனேட்டோட ரியாக்ஷன். கார்பனேட்டுடன் வினை. கார்பனேட் அல்லது பை கார்பனேட், இந்த ரெண்டும் போடுவாங்க. ஸோ reaction with carbonate or bicarbonate. அப்போ ஒரு அமிலத்தை எடுத்துக்கோங்க. CH3C டபுள் பாண்ட் OOH. இதில் சோடியம் கார்பனேட் போடுங்க. Na2CO3. ஆசிட் 2 எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் கார்பனேட்டோட ரியாக்ட் பண்ணும்போது CO2 வெளியில் போயிடும். இதை நீ அமிலம் சொல்கிறீங்க, இது காரம். அமிலமும் காரமும் சேரும்போது சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக வாட்டர் வந்துடும். இதோட சேர்ந்து சால்ட்டும் வந்துடும். அவ்வளோதான். இது அமிலத்திற்கான சோதனை. இதை விட முக்கியமானது பைகார்பனேட் போடக்கூடிய வினை. ஸோ அதே அமிலம் சோடியம் பைகார்பனேட்டோட போடும்போது என்ன ஆகும்னா, அதே CO2 வெளியே போவோம், அதே வாட்டரும் வெளியே போவோம், அதே சோடியம் அசிட்டேட்டும் கிடைக்கும். ஸோ இந்த CO2 வெளியே போகிறதுனால தான் நமக்கு பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் வரும். ஸோ இதை வச்சு தான் ஆசிட்க்குரிய டெஸ்ட் அப்படின்னு சொன்னால் இதுதான் டெஸ்ட். உங்கள் கையில் ஆசிட் வந்து டெஸ்ட் டியூப்பில் கொடுத்துட்டாங்க, அதை ஆசிடாக பேஸான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நீங்கள் சோடியம் பைகார்பனேட் போட்ட உடனே பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் வருது, நுரைத்து பொங்குது அப்படின்னாலே கண்டிப்பாக உள்ள இருக்கிறது அமிலம். அவ்வளோதான். ஸோ இது டெஸ்ட் ஃபார் ஆசிட், அமிலத்திற்கான சோதனை. அதுக்கு இது முக்கியமான ரியாக்ஷன் படித்து வச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது OH பாண்டு பிளவுபடுறது. அடுத்த வினை என்னது? COH பாண்டு பிரேக்கிங் ரியாக்ஷன். COH பிணைப்பு பிளவுறும் வினை. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பூரா பார்க்கணும். ரொம்ப சிம்பிளாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் எழுதுறேங்க, கவனிங்க. CH3C டபுள் பாண்ட் O போட்டு H. ஸோ என்ன போடுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா PCl3, PCl5, SOCl2, இந்த மாதிரி 3 விதமான ரியாக்டன்ட் பயன்படுத்துகிறாங்க. இப்போ PCl3 பயன்படுத்தினா இங்கே இருக்கக்கூடிய 3 குளோரினில் ஒரு குளோரினை என்ன செய்யுங்க, ஹைட்ரஜனுக்கு நேராக போட்டுருங்க. இன்னொரு குளோரினை CO-வுக்கு நேராக போட்டுருங்க. பாஸ்பரஸ் குளோரினை ஆக்சிஜனுக்கு நேராக போட்டுருங்க. அப்படியே பாண்டை பிரேக் பண்ணி இந்த பக்கம் என்ன இருக்கோ அதை அப்படியே சேர்த்து எழுதுங்க. CH3C டபுள் பாண்ட் OCl ப்ளஸ் நடுவில் இருக்குது POCl ப்ளஸ் HCl. அவ்வளோதான். இதே PCl5 போட்டாலும் இதே மாதிரி தான். அதையும் என்ன எழுதுகிறோம் பாருங்கள். CH3C டபுள் பாண்ட் OH. இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl, நடுவில் PCl3. அப்படியே கட் பண்ணி ப்ராடக்ட் எழுது. ஸோ CH3COCl ப்ளஸ் POCl3 ப்ளஸ் HCl. இதுக்கு அடுத்து SOCl2 ரியாக்ஷன். அதுவும் இதே மாதிரி தான். அப்போ அமிலத்தை எடுத்துக்கோங்க. CH3C டபுள் பாண்ட் OH ப்ளஸ் SOCl2. 2 Cl இருக்கா, ஒரு Cl, இன்னொரு Cl, மிச்சம் இருக்க SO. அப்படியே பிரேக் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் CH3COCl, SO2 கேஸு, HCl கேஸ். இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, பெரும்பாலும் அமில குளோரைடு ஆசிட் குளோரைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏன் தயோனைல் குளோரைட் போட்டு பண்ணணும், ஏன் PCl3 PCl5 போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது.
ஏன் அப்படி போடணும் அப்படின்னா, இதில் கிடைக்கக்கூடிய SO2வும் கேஸு, HClலும் கேஸ். இது ரெண்டும் வெளியில் போயிடுச்சுன்னா மிச்சம் நமக்கு எது மட்டும்தான் இருக்கும்? CH3COCl மட்டும்தான் இருக்கும். அதுதான் நமக்கு தூய நிலையில் பியூராக கிடைக்கும். வேறு எந்த விதமான இம்பியூரிட்டியும் அதில் இருக்காது. ஆனால் PCl3O PCl5O போடும்போது பக்கத்தில் POCl3 POCl இருக்கும். இதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் இந்த மெத்தட் சூட்டபிள் அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஆசிடை கொண்டு போய் ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணுறோம். நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆசிடும் ஆல்கஹாலும் சேர்ந்துச்சுன்னா என்னவா மாறும் அப்படின்னு. ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால் கண்டிப்பாக எஸ்டர் ப்ளஸ் வாட்டர். ஸோ ஆசிடுக்கு பதிலாக அசிடிக் அன்ஹைட்ரைட் ப்ளஸ் அதே ஆல்கஹால். இப்போவும் நமக்கு எஸ்டர் கிடைக்கும், சைடு ப்ராடக்டாக அசிட்டிக் ஆசிட். ஸோ ஆசிட் குளோரைடு ப்ளஸ் அதே ஆல்கஹால். இப்போவும் நமக்கு எஸ்டர் கிடைக்கும், பக்கத்தில் கிடைக்கக்கூடியது HCl. ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் மறக்க வேண்டாம். ஆல்கஹால் மூணுலேயுமே சேம் தான். ஆசிட் போட்டாலும் எஸ்டர் கிடைக்கும், அசிட்டிக் அன்ஹைட்ரைட் போட்டாலும் எஸ்டர் கிடைக்கும், ஆசிட் குளோரைடு போட்டாலும் எஸ்டர் கிடைக்கும். இதில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ரியாக்ஷனை பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஆசிட் எடுத்துகிட்டு அது கூட ஆல்கஹால் போடுங்க. ஆசிடுக்கு எடுத்துக்கிற வேண்டிய ஆசிட் பென்சாயிக் ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா எத்தனால் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். இது OHஐயும் இது Hஐயும் கொடுக்கும். மிச்சம் இருக்கிறத அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. C6H5 C டபுள் பாண்ட் O OC2H5 இதான்ப்பா எஸ்டர் ப்ளஸ் வாட்டர். இது ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். இதில் இதோடைய மெக்கானிசம் கேட்குறாங்க, வினை வழி முறை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மெக்கானிசத்தை நம்ம செப்பரேட்டாக நடத்துவோம், ரொம்ப நல்லா புரியும். ஸோ இது வரைக்கும் நடத்துனதை தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ.